பிரியமான அன்பு சகோதர சகோதரிகளே, என் ஆண்டவராக இயேசு கிறிஸ்து நாமத்தாலே நன்றிகளும் சோத்திரங்களை ஏறெடுக்கிறோம். இந்த வருஷத்தின் வாக்கு தத்துவம் உங்களுக்கு சிம்பிளாக சிறப்பாக அனுப்பி வைத்தோம். ஏன்னா நிறைய வாக்கு தத்துவம் போடலை, வெறும் காலண்டர் வரைக்கும் தான் அந்த ஆண்டு போட்டோம். நிறைய ஏழை ஏழையை சந்திப்பதனால இந்த செலவுகளை நான் அப்படி கொண்டு வந்துட்டேன். ஏன்னா அநேக ஏழைகளுக்கு சந்திக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை தேவன் ஏற்படுத்தினார். ஏன்னா 50க்கு மேலான பெண்களுக்கு சாரியும், 30க்கு மேலான ஆண்களுக்கு லுங்கியும், ஒரு சிலர் வாலிப பிள்ளைகளுக்கு சட்டையும் கொடுக்கக்கூடிய ஒரு சூழ்நிலை கர்த்தர் ஏற்படுத்தி கொடுத்தார். அந்த உபாகத்தில் இருக்கும் 10ஆம் அதிகாரம் 18ஆம் வசனம் படிக்கும் போது, அன்ன வஸ்திரத்தை கொடு என்று சொல்லி நல்ல ஒரு பிரியாணி செய்து ஜனங்களுக்கு கொடுக்கும்படி தேவன் ஏற்படுத்தினார். இதுக்கு நடுவில் என்னாச்சுன்னா, அரிசியும் கொடுத்து 1ஆம் தேதியை ஒழுங்குபடுத்தி உங்களுக்கு அனுப்பிவிட்டோம். ஏன் இதெல்லாம் தேவன் நடத்துறாரு எனக்கு தெரியாது. அப்போ இந்த ஹாப்பி கிறிஸ்மஸ் எப்படி கொண்டாடுனா, இப்படி கொண்டாடு, பெரிய லைட்டெல்லாம் போடல, பெருசாக எதையும் முன்வைக்க. அது என்னத்துக்காக ஆண்டவர் கொண்டு வந்தார்னு கேட்டுனா, இந்த வேத வசனம் தெளிவுபடுத்தி அது சரியாக மாற்றி கொண்டு வந்துடும். இந்த வேத வசனம் படிக்கப்படும் போது என்னுடைய ராஜ்யத்தையும் அதை நீதியை தேடுங்கள், அதுக்கப்புறம் இவைகள் எல்லாம் உங்களுக்கு கொடுக்கப்படும். அப்போ அது நீதி என்ன சொல்லுது, அந்த வார்த்தை என்ன சொல்லுது, ஏழு எளிதில் சந்திக்கப்படும்படி சொல்லுது. ஏசாயா புத்தகத்தில் படிக்கும் போதே ஆரம்பிக்கும் போதுமே 1ஆம் அதிகாரத்தில் 17ஆம் வசனம் போது விதவைகளை விசாரித்து பாரு என்று சொல்லியிருக்கும். நல்லா இருக்கும் பைபிள் படிக்க. அது 2ஆம் 22 படிக்கும் போது நாசு சுவாசம் மனிதர்கள் நம்புவதை விட்டு விடு என்று சொல்லு. 3ஆவது வசனம் படிக்கும் போது சங்கீத 94ஆம் சங்கீதத்தில் 11ஆம் வசனம், மனுஷனுடைய ஆலோசனைகள் வீணாது என்று தேவன் அறிந்திருக்கிறார் என்று சொல்லப்படும். அப்போ சில விஷயங்களை நம்ம விலைக்கு வரக்கூடியதை சொல்லி கொடுத்து கொண்டே வருவார் ஆண்டவர். அப்போ தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதி தேடும் போது இவைகளெல்லாம் தேவன் நமக்கு திட்டமாக தெளிவாக பிரித்தெடுக்கக்கூடிய சூழ்நிலை ஏராளமான ஜனங்களை சந்தித்து தாராளமாக சுவிசேஷத்தையும் அன்ன வஸ்திரத்தையும் கொடுக்கத்தக்க தேவன் வைத்தார். இதில் பல பிரச்சனைகள்லாம் கூட உண்டாச்சு. அதை பற்றி யோசிப்பதில் நினைத்து கொஞ்சம் கலங்குவதும் கிடையாது. ஏன்னா தேவன் சித்தமல்லாத எந்த காரியத்தையும் யாராலும் எதுவும் பண்ண முடியாது. ஒரு சிலர் ஆசைப்படுவாங்க, இந்த வேத வசனத்தை எத்தனை உபதேசம் நம்ம பண்ணி கொண்டு வந்தாலும் நானும் ஊழியம் செய்யணும் இல்லையா, நம்மளும் பண்ணலாமே, நம்மளும் செய்யலாமே என்று ஒரு ஆசைகள் மனிதனுக்கு ஏற்படும் இல்லையா. அது அப்போஸ்தலர் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரத்தில் 14ஆம் வசனம் படிக்கப்படும் போது ஒரு மனுஷன் ஒரு 7 பேர் ஜெபிக்கக்கூடியதாக, அதாவது ஊழியம் செய்யும்படி கடந்து பயணிக்கும் போது ஒரு பிசாசு கேட்குது, நீ இயேசுவை சேர்ந்தவரா இல்லை பவுலை சேர்ந்தவரா என்று ஒரு கேள்வி கேட்கும்போது அந்த கேள்விக்கு பதில் சொல்ல முடியாது. அவன் நிர்வாணமாக ஓடிறான். இந்த 7 பேரும் நிர்வாணமாக ஓடக்கூடிய ஒரு சூழ்நிலையை ஏற்படுத்துகிறார் ஆண்டவர். ஏன்னா பவுல் பார்த்தீங்கன்னா அவர் வஸ்திரத்தை தூக்கி போடும் போதே வியாதிஸ்தன் சுகமாகலாம். அது மேல் வசனம் படிக்கப்படும் 12ஆம் வசனம்லாம். அப்போ அப்போஸ்தலர் புத்தகத்தில் 19ஆம் அதிகாரம் 12ஆம் வசனம் படிக்கும்போது இப்படி இருக்கும். 14ஆம் வசனத்தில் ஆசைப்படுறான். இன்னைக்கு அப்படிதான் தேசத்தில் சுவிசேஷம் அறிவிப்பது கிடையாதுங்க. சுவிசேஷத்தை சொல்ல முடியாது. சென்னையில் ஒரு குறிப்பான இடம் இருக்கு இல்லையா. அப்போ அந்த இடத்த கொடுத்து கணும்போது போது இந்த பக்கம் அண்ணா யூனிவர்சிட்டி, இந்த பக்கத்தில் ஏர்போர்ட் போகிற வழி, இந்த பக்கத்தில் பார்த்தோன்னா ஒரு நல்ல ஒரு ஏரியா இருக்குது. அப்போ அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா பக்கத்தில் ஒரு ஆறு, அந்த ஆற்றுக்கு மேலே தான் அந்த பெரிய ஒரு சபை, ஒரு இண்டிபெண்ட் சர்ச். அந்த சர்ச் பெரிய சர்ச்சு, இன்னைக்கு சென்னையில் அது பெரிய சபை. அது ஒரு வேளை அந்த சபையை விட்டாங்கன்னா குறைஞ்சி இந்த 5000 பேர் ரிலீஸ் 1 மணி நேரத்துக்கு டிராஃபிக்காக தான் ஆவாங்க. அப்படியே ஒரு இடம். அதை சூழ்ந்திருக்கிற சபைகள் எப்படி அந்த சபை உள்ள தொழிலுக்கு எழும்புதுன்னு சொன்னால், டி நகர் முதல் கொண்டு அந்த பக்கத்தில் சுற்றி இருக்க ஏர்போர்ட் வரைக்கும் என்ன நடக்குன்னா வீடு சந்திப்பு தான் நடக்கும். அப்போ குடும்ப ஜெபத்தை தொடர்ந்து பயணிப்போம் ஒரு காலத்தில். அப்போது சத்தியத்தை ரொம்ப தெளிவாக திட்டமாக பக்கத்தில் கடந்து போய் சுவிசேஷம் அறிவித்த நாட்கள் எத்தனையோ. இப்போ இருக்கிற பிள்ளைகள் அவ்வளோ பொறுமையாக தன்னை அர்ப்பணிப்பார்களா எனக்கு தெரியாது. அப்போ ஆண்டவர் சொன்னபடி செய்தவர்கள் போன பிற்பாடு தான் தேசத்துக்குள்ள பிரச்சனையும் பாடுகளும் உபத்திரங்களும் ஏறிட்டு பலர் ஏறுப்பாங்க. இப்போ அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தை படித்தது போல 14ஆம் வசனத்தில் எப்படி 7 பேர் எழுப்பினார்களோ இன்னைக்கு 70 பேர் எழுப்பிட்டாங்க. ஒவ்வொரு தெருவிலும் ஒரு போதகர் நிற்கிறாங்க. ஒவ்வொரு இடத்தையும் சுவிசேஷம் அறிவிக்கிறேன் என்று சொல்லி மிக 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்து போல
பணத்துக்காக என்ன சொல்றாங்க? குறி சொல்றாங்க. தீர்க்கதரிசனம் சொல்றது கிடையாதுங்க, குறி சொல்றாங்க. தீர்க்கதரிசனம் கண்டிப்பா இருக்குதுங்க. மிகா புத்தகத்துல 2ஆம் அதிகாரம் 6ஆம் வசனம் படிக்கும் போது தீர்க்கதரிசனம் இருக்குது. தீர்க்கதரிசனம் சொன்னா தான் தீங்கு நீங்கி போகணும்னு இருக்குது பைபிள்ல, இல்லைன்னா கிடையாது. ஆனா பணத்துக்காக குறி சொல்றாங்கன்னு சொல்லி அதே மிகால 3ஆம் அதிகாரம் 12ஆம் வசனத்துல இருக்கு. இன்னைக்கு ஊழியம் எப்படி இருக்குதுங்க? இன்னைக்கு விசுவாசியை நீ பார்த்து கொண்டிருக்கிற, இந்த பரிசுத்த வயல நீ பார்க்கிற தெளிவாக இந்த ஆண்டு முழுவதும், வர ஆண்டுகள், இந்த ஆண்டு முழுவதும் இல்லை, இனி வர ஆண்டு முழுவதும் வேதத்தை படி. ஒரு காலகட்டத்தில் பார்த்தீங்கன்னா நான் படித்த பைபிள்லாம் யாருக்கு நான் கொடுத்துனே இருந்தேன். ஒவ்வொரு வருஷத்துக்கும் ஒவ்வொரு குடும்பத்தில் இருப்பாங்க. அது சென்னை உள்பட ஈரோடு வரைக்கும் இருக்கிறது. ஒரு வாத்தியார்கள் இப்போ சமயத்தில் கூட பார்த்தீங்கன்னா ஒரு 4-5 வருஷத்துக்கு முன்னாடி ஒரு பைபிள் இந்த பக்கம் கொடுத்தேன். வேலூர் பகுதிக்கு அந்த பக்கத்தில் ராணிப்பேட்டைன்னு ஒரு வில்லேஜில் கொடுத்தோம். அப்போது என்ன என்று சொன்னால், இந்த ஒரு விஷயம் எப்படா பைபிள் பிடிச்சி முடிப்பாங்கன்னு என்று பார்த்துன்னே இருப்பாங்க. முடிக்கும் போதே கேட்பாங்க, ஐயா அந்த பைபிள் எனக்கு நாடு கொடுப்பீங்களா? நான் யார் கேட்குறாங்கன்னு கொடுக்க மாட்டேன், எனக்கு என்னைக்கு யாரால் கொடுக்கணும்னு சொல்லி ஒரு ஏவுதல் இருக்கும், அப்படி தான் கொடுப்பேன். அப்படி படித்து முன்னேறப்பட்டவர்கள் இன்றைக்கும் சந்தோஷத்தோடு கத்தரை வைத்துக் கொண்டிருக்கிறார். ஏன் வைத்துக் கொண்டிருக்கிறார்னா அந்த வேதத்தை படிக்க சொன்னது. அதில் நிறைய டிக் பண்ணியிருப்பேன். அத்தனை அப்படியே கொடுத்துருவேன். வாங்கன்னா புது பைபிள் வாங்கி அது மறுபடியும் எனக்கு எங்கெல்லாம் அதை காட்டி விசேஷமாக எனக்கு கொடுப்பாரு ஒவ்வொரு ஆண்டுகளும். இப்படி இந்த 27 ஆண்டில் 17 வாட்டி நான் வேதத்தை படித்து 18ஆவது வாட்டி மட்டும் 3 வருஷமா ஒரே வேதத்தை படிச்சிருக்கிறேன். இன்னைக்கு என் வேதத்தை பார்த்தீங்கன்னா புதுசாக இருக்கு. ஏன்னா இந்த சத்தியம் மட்டும் நம்ம அறிந்தால்தான். மிகால நல்லா இருக்கும். 4ஆம் அதிகாரம் 2ஆம் வசனம் படிக்கப்படும் போது, வாங்க போகலாம், எங்க யாக்கோப்பின் ஆலயத்துக்கு போகலாம் என்று சொல்லி கடந்து வருவாங்க. அவங்க நம்மளை வழி நடத்துவாங்க, அவங்க நமக்கு போதித்து வழி நடத்துவாங்க என்று கடைசி காலத்தில் வருவாங்க. இது உண்மை, மாற்றாத முடியாது. இன்னைக்கு தேசத்தில் பலவிதமான போராட்டம் ஒரு பக்கம் பார்த்தீங்கன்னா 90% இருக்குதுங்க. மதுபானத்துக்கு அடிக்க உலக சிற்பத்தில் விழுந்து கிடக்கிற எத்தனை சுவிசேஷர்களும் உண்டு, விசுவாசியும் உண்டு, பலவிதமான பாவத்தில் விட்ட மனிதர்களும் உண்டு. ஆனால் என்ன இல்லாத போச்சுன்னா ஜபம் இல்லாத போச்சுங்க. அன்னைக்கு முன்னாடி ஒரு காலத்தில் ஆலயத்துக்குள்ளே கடந்து வந்து ஜெபிக்கிறேன்னு சொன்னால் பிசாசு அலறும். இன்னைக்கு என்ன பண்ணுற, ஆலயத்துக்குள்ளே தான் தவறு நடக்குது, செல்போன் மூலியமாக தவறு நடக்குது. என் மகன் சமயத்தில் என்ன கேட்டேன், எப்போ பார்த்தாலும் நீ செல்லை நோண்டிக்கான். நான் செல்லை நோண்ட மாட்டேன்பா, செல்லை என்ன கதைன்னு பார்ப்பேன். உனக்கு தெரியுங்களா, இந்த செல்போன் தயார் பண்ணது யார் தெரியுமா? கிறிஸ்துவங்க. இந்த லைட் இப்போ வெளிச்சத்தில் உட்காந்து யார் கண்டுபிடிச்சா தெரியுமா? கிறிஸ்துவங்க. இன்னைக்கு டைமிங் பார்த்துக்கிற யார் கண்டுபிடிச்சா? கிறிஸ்துவங்க. நல்ல துணி போகிற யார் பண்ணி? கிறிஸ்துவங்க. இதுக்கு நடுவில் பிசாசு கிளம்பு. இப்போ அப்போஸ்தலர் 19ஆம் அதிகாரத்தில் நானும் இயேசுவை தான் ஆடி வரேன், ஊழியத்துக்கு வரேன்னு சொல்லி பிசாசு கண்டுபிடிச்சிடும். நல்லா தெரிஞ்சுங்க, என் வாழ்க்கையில் எத்தனையோ ஊழியத்தில் பார்த்துருக்கிறேன். இந்த உலகத்தில் நீ வேஷம் தரித்தவனாக போட்டு ஊழியம் செய்து கொண்டிருக்கலாம், ஆனால் பிசாசும் வேஷம் தரிப்பு கண்டுபிடிக்கும். எத்தனை பேருக்கு தெரியும்? நானும் தீர்க்கதரிசின்னு சொல்லுவாங்க நிறைய பேர். எங்களுக்கு நல்ல தெளிவாக திட்டமாக தெரியும் தீர்க்கதரிசனா என்னன்னு. அப்போ சத்தியத்தை நீ அறிந்தால் தான். மற்ற யோவான் புத்தகத்தில் 8ஆம் அதிகாரம் 31 சத்தியத்தை அறிந்தால் சத்தியம் ஒன்று விடுதலையாக்கும். இன்னைக்கு யாருக்கு என்ன கோபம் தெரியுங்களா? சரியான சுவிசேஷத்தை நேரடியாக கேட்டால் யாரும் விசுவாசிக்க மாட்டாங்க. சத்தியத்தை நீ சொல்லி பாருங்க சரியாக. யோவான் 8ஆம் அதிகாரத்தில் படிக்கப்படும் போது 45ஆம் வசனம் படிச்சு பாருங்க. நான் சொல்ற விஷயத்தின் சத்தியத்தை நீ என்ன பண்ற? விசுவாசிக்க மாட்ட. அப்போ 46 படிக்கும் போது, என் மேல ஏதாவது பாவம் இருக்குதோ குற்றப்படுத்தவன் யார் என்றார். அப்படி குற்றப்படுத்த முடியாது. அப்போ ஏதோ ஒரு விஷயத்தை என்ன பண்றாங்க, தேவனை விட்டு விலகி போய் கடந்து போய் தூரம் இருக்காங்க தவிர சத்தியத்துக்குள்ள வர்றது கிடையாது. ஒரு காரிய துவக்கத்தில் பாருங்க, இன்னைக்கு இந்த 4ஆம் தேதி உங்ககிட்ட இந்த செய்தி வருது. இந்த 4ஆம் தேதி உங்ககிட்ட வரும்போது துவக்கத்தில் ஒரு காரியத்தை முடிவு நல்லா இருக்குன்னு இருக்கும். பிரசிங் 7ஆம் அதிகாரம் 8ஆம் வசனத்தில், பெருமை கொள்ளாத, சாந்தம் உள்ளவனா இருக்கு, நீ நல்லா கர்த்தர் உன்னை வைத்துப்பா. நிறைய பேருக்கு பெருமைங்க, அநேக காரியத்தை கொடுத்து பெருமை, நான் தானே அது நாசப்படுத்திடும். அவர் தானே என்று சொல்லிப்பாரு, உன்னை அதிசயங்களாக கர்த்தர் எடுத்து பயன்படுத்துவார். வாழ்க்கையில் எத்தனை காரியத்தை கற்றுக்கொள்ளப்பட்டேன், எத்தனை காரியம் கற்றுக் கொடுத்தாலும் அது என் பாக்கெட்டில் இருக்காது. ஆனால் சத்தியம் மட்டும் எனக்குள்ள வந்த நிமித்தமாக தான் இன்னைக்கு உங்களிடத்துல நான் பேசிக்கொண்டே இருக்கிறேன். கர்த்தர் என்னை மறைச்சு பேசிக்கொண்டே இருக்கிறார். அப்போ கடவுளிடத்தை நம்ம அர்ப்பணிக்கணும் இல்லையா? நம்ம கடவுள்கிட்ட எதுவும் அர்ப்பணிப்பது கிடையாது, வேதத்தை பற்றி படிக்கிறது கிடையாது, முழங்கால் போட்டு ஜெபிப்பது கிடையாது. அப்புறம் எப்படிங்க என் கடந்தோலை தீரணும்,
என் பிரச்சனைகள் தீரணும், என் உபத்திரம் தீங்கணும். முடியாது. இன்னைக்கு கூட பார்த்தோன்னா வீட்டில் ஜெபம் பண்ணும் போது எல்லாரும் ஒரு மனமாக கூடன்னு சொன்னால் அதுக்கு அவங்க உடனடியாக அந்த டைமிங் கொடுக்கல. அப்போ நான் என்ன சொல்லிட்டேன்னா, இன்னைக்கு உனக்குள்ளதை நீ செய்து கொள்ளுன்ட்டேன். ஏன்னா 2 பேர் கடந்து போன ஒருத்தர் எடுத்துக்கொள்ளவா ஒருத்தர் கைவிடப்படுவார்களாம். அதுக்காக தான் இந்த உபதேசம் உங்களுக்கு பண்ணி கொண்டிருக்குது. யாரும் கைவிடக்கூடாது, ஆண்டவர் தெரிந்து கொள்ளப்படணும். ஒருவேளை ஆண்டவர் இன்னைக்கே வரதா இருந்தாலும் உங்களை தெரிந்து கொள்ளப்பட்டவர்களாக இருக்கணும். அந்த நேரத்தில் உன்னை கேட்குற கேள்விக்கு பதில் சொல்ல முடியாத வேதத்தில் மத்தியில் ஒரு 25ஆம் அதிகாரத்தில் ஒரு வசனம் இருக்குது. ஒரு 10 சகோதரி தேவன் அழைப்பார். அப்போ அந்த இரவு வரப்போறா தேவன் ஆயத்தப்படுத்தும்படியாக வைத்த எண்ணெயை ஒரு 5 சகோதரி சரியா எண்ணெய் திரும்ப போகிறாங்க, 5 சகோதரி எண்ணெய் இல்லாத போகிறாங்க. அங்கே எத்தனை போன தீப்பெட்டி அமுஞ்சி போச்சு எண்ணெய் கேட்கும்போது அந்த 4 ஸ்திரீ என்ன பண்ணுறாங்க, கொடுக்க மாட்டுறாங்க. அவங்க கொளித்து வெயிட் பண்ணுறாங்க. இயேசு வராரு. 5 பேர் என்ன பண்ணுறாங்க, வாங்க போனவங்க திரும்பி வரதுக்கு முன்னாடி இயேசு வந்துட்டார். இன்னைக்கு அத்தனை பேர் அப்படி இருக்கிறாங்க. இந்த ஆண்டு அப்படி கிடையாது. இது ஒரு மகிழ்ச்சியான ஆண்டு, இது ஒரு சந்தோஷமான ஆண்டு. எந்த தீங்கில நீ அகப்படாதபடி இவனை விடுவிக்க போகிறார். எல்லாம் கடந்தவர்கள் மேன்மைப்படுத்த போகிறார். இனி கடன் என்று சொல்லாதபடி கடன் கொடுத்தேன் என்று சொல்லக்கூடிய ஒரு சூழ்நிலை ஏற்படுத்துவார். அற்பமாக கொடுத்து தீர்த்துருவார். அது எப்படி முடியும்? நீ முழங்கால் போட்டு ஜெபித்தார். என் நாமத்தில் அதை கேட்டால் நான் அதை செய்வேன்னு சொல்லியிருக்கிறார். விசுவாசத்தோடு கேட்கணும் இல்லையா? ஒரு சகோதரி உண்டு, மாற்றாலும் ஒரு சகோதரி உண்டு. அவன் சகோதரன் பலவீனப்படும் போது இயேசுவை நாடி போகிறாங்க. என்னுடைய சொல்ல உன் சிநேகம் பலவீனப்பட்டு இருக்கிறான் என்று சொல்லும் போது யோவான் புத்தகத்தை படிச்சு பாருங்க. 11ஆம் அதிகாரம் 4ஆம் வசனத்துல அந்த வார்த்தையை சொல்லும் போது சொல்லுவாங்க தெளிவாக திட்டமாக, இது மரணத்துக்குரிய வியாதி கிடையாது, என் நாமத்தை மகிமைப்படுத்தும்படியாக இப்படி ஏற்பட்டிருக்குது என்று இயேசுவே சொல்லுவார். இப்படி கேட்ட சகோதரி, அவனுக்காக போராடி ஜெபித்து கண்ணீரிட்ட சகோதரி, அவன் மரணம் ஏற்பட்ட அந்த கல்லறைக்கு கொண்டு போன பிற்பாடு அங்க இயேசு கடந்து போய் பார்க்க போடும்போது கிட்ட போகும்போது அந்த சகோதரி கேட்கிறாங்க. கேட்கும் போது பதில் கொடுக்கும்போது, இல்ல அவன் மரித்து 4 நாள் ஆச்சு. அப்ப ஆண்டு ஒரு வார்த்தை மட்டும் சொல்லுவான் சகோதரியை பார்த்து, நீ விசுவாசி குடும்ப தேவனுடைய மகிமை காண்பாய். நீ பார்க்கிற அன்பு சகோதரிகளை நீயும் விசுவாசித்தா தேவனுடைய மகிமை நிச்சயமா காணும்படி செய்வார். அதுக்கு ஒண்ணு தாங்க, வேதத்தை படிங்க. யாரோ ஒருத்தர் வராங்க, ஆலோசனை கொடுக்குறாருங்க, நல்லா ஜெபிக்கிறாருங்க, அது கொடுக்காதீங்க. முதல்ல உங்க நாவு திறந்து தன் பாவங்களை மறைக்கிற வாழடி மாட்டான், அறிக்கை செய்து இரக்கம் பெறுவான் என்று நீதிமொழி 28ஆம் அதிகாரம் 13ஆம் வசனம் சொன்னதுபடி நீ அறிக்கை செய்து விடு. இன்னும் அவிசுவாசமா இருக்காத, மாற்றாளை போல இன்னும் நம்பாத இருக்காத, கண்ட பேர் நம்பாத, காண முன்பே நம்பிப்பாரு. ஒரு காரிய துவக்கத்துல சோதனம் பண்ணிப்பாரு. இந்த மாசம் துவக்கத்துல முதல் செய்தியாக இருக்கு. ஆனா இது வாக்குத்தத்தம் செய்தியாக, தேவனுடைய ராஜ்யத்தை அதை நீதியை தேடி இதுக்கப்புறம் இவைகள் உனக்கு கொடுக்கப்படும் என்று சொன்ன வார்த்தை ஒரு நாளும் மிஸ் ஆவாது. நான்லாம் பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு தெளிவாக வந்துட்டேன். அப்போ வெளியே வந்து என்ன பண்ணேன், என் கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் யாருக்கிட்டையும் போய் பகிர்ந்து கொள்ளாத, இவைகளெல்லாம் விடுவிக்கிறேன் ஆண்டவராக இயேசு கிறிஸ்துவில் பகிர்ந்து கொள்ளும் போது தான் அதிலிருந்து விடுவித்து உட்காந்து வைத்திருக்கேன் ஆண்டவர். எனக்கு எல்லாம் நினைச்சாங்க, இந்த கிறிஸ்துவ ஃபேமிலியில் கூட பார்த்தா எல்லாம் சபையார் கூட கேட்டாங்க, என்ன அமைதியாக ஐயா, எதையும் பெருசாக பண்ண மாட்டேன், ஹாப்பி கிறிஸ்மஸ் அதுதானே, அது எப்படி கொண்டாடலாம், ஏழைங்களை கொண்டு வருவோமே, அவங்களுக்கு நல்ல ஒரு வஸ்திரத்தை கொடுப்போமே, நல்ல ஒரு பிரியாணி கொடுப்போமே, நல்ல உட்கார வச்சு அவங்ககிட்ட சந்தோஷப்படுத்தி பார்ப்போம், ஹாப்பி கிறிஸ்மஸ் கொண்டாடினோம். பெரிய லைட்டு போட்டுக்கணும், அதை நம்ம பெருசாக பண்ணுறதுனால இல்லை, ஒன்றுமே கிடையாது. சிம்பிளாக தான் வாங்கினேன். அது கொஞ்சம் லைட்டு தான் வாங்கணும், சிம்பிளாக தான் வாங்கினேன். அது கூட ஒரு தம்பி எனக்கு ஃபோன் பண்ணார், என்கிட்ட சொல்லி தான் நான் அது உதவி செஞ்சிருவேன். அதை கூட நான் விரும்பலை. விசுவாசி தான் தேவனுடைய மகிமை காண்பார். அப்போ என்னுடைய ஜபங்கள் என்னாச்சு, ஆதியில் இந்த ஜபம் என்னாச்சு, ஆதியாகமம் புத்தகத்தில் சொன்னார் இல்லையா ஆண்டவர், ஆதியில் இந்த அன்பு, ஆதியில் இந்த விசுவாசம், ஆதியில் நம்பிக்கை எங்கே போச்சு? அப்போ ஆண்டவர் ஏன் வெறுத்தார் என்ன? நல்லா அது ஒரு வசனம் மட்டும் படிக்கிறேன், இவ்வளோ நாள் படிக்கிறேன். அந்த ஆதியாகம புத்தகத்தில் நினைக்கிறேன், இல்லை வெளிப்பாடு புத்தகம் ரொம்ப நல்லா இருக்கும். அந்த வசனத்து 2ஆம் அதிகாரம் நினைக்கிறேன், படிக்கிறேன். 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படிக்கிறேன். அது ரொம்ப நாள் ஆச்சு இல்லையா? 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் தான் நினைக்கிறேன். ஆமாம், அது அதனால் நீ ஆதில் கொண்டிருந்த அன்பை விட்டாய் என்று உன் பேரில் எனக்கு ஒரு குறை உண்டு. ஆதில் இருந்த ஜபம், ஆதில் இருந்த வேத படிப்பு, ஆதில் இருந்த விசுவாசம், இவை என்னாச்சு கொஞ்ச நாளில் தொடர்ந்து ஏற்பட்ட பலவீனங்கள் தாக்கப்படும். என்ன மாதிரி நிறைய பலவீனங்கள் இல்லையா, நிறைய பாடுகள், நிறைய உபத்திரங்கள் எல்லாம் இழந்துக்கிட்டே வரப்படும். என்னாச்சுன்னா வேத வாசிப்பது குறைஞ்சி போச்சு, ஜெபிப்பது குறைஞ்சி போச்சு, கடன் சொல்லியை கொடுத்து யோசிக்க நினைக்கும்படியே வந்துச்சு.
அப்போ என்னாச்சு? ஜபம் இல்லை, வேதத்தை படிப்பதில்லை, முழங்கால் போடுவதில்லை, உபவாசம் போறதில்லை, கர்த்தர் சமூகத்துக்கு காத்திருந்து ஜெபிப்பதில்லை, இதெல்லாம் இல்லாத போச்சு. 3 மாதத்துக்கு முன்பாக கர்த்தர் என்னோடு முகமுகமாக பேசக்கூடிய ஒரு சூழ்நிலையை தேவன் ஏற்படுத்தினார். ஜெபித்தோம், ஒரு வெளிப்பாடை எனக்கு கொடுத்தாரு, முழங்கால் போட்டு ஜெபித்தேன். இது இன்னைக்கு 4வது மாதம். இது வரைக்கும் கர்த்தர் கண்மணி போல் நான் கொண்டிருக்கிறார். யார்கிட்டையும் எதையும் பேசுறது கிடையாது, ஏதோ ஜெபிப்பேன். ஆனால் யார்கிட்ட பேசுகிறோமோ இல்லையோ தெரியாது, அவங்களுக்காக நாங்கள் ஜெபித்து கொண்டே இருப்போம். எனக்கு கொடுத்த வேலையை சரியாக திட்டமாக செய்து கொண்டிருக்கோம். ஏன்னா கடவுளிடத்தில் நம்ம அர்ப்பணிக்கிற விதம் இருக்கு இல்லையா? எதுக்காக அடைக்கப்பட்டோமோ அந்த வேலையை விட்டு நம்ம என்ன பண்ண கூடாது? எப்போதும் பேசியிருந்துன்னு சொன்னால் அந்த வார்த்தைக்கு எப்பவுமே புகலிடம் கிடைக்காது. கர்த்தருடைய வார்த்தைக்கு மட்டும்தான் கிடைக்கும். அதெல்லாம் சொல்ற ஒரு காரியம் துவைக்கம் பார்க்காத விட்டுட்டேன், ஆரம்பத்தில் பார்க்காத விட்டேன், பேசாத விட்டுட்டேன், கர்த்தரோட நான் பகிர்ந்து கொள்ளாத விட்டேன். இப்போ பார்த்தா 1 மணி 1:30 போகுது, இப்போ ஜெபித்து கொண்டிருக்கிறேன், தெளிவாக திட்டமாக உட்கார்ந்து கொண்டிருக்கிறேன்னு சொன்னால் தேவனுடைய நாமம் உனக்குள்ள இருந்தால், தேவனுடைய வார்த்தை உனக்குள்ள இருந்தால், தேவனுடைய விசுவாசம், தேவனுடைய காரியம் எல்லாம் உனக்குள்ள இருந்தால் எதை கொடுத்து பார்க்காத. உபாகம் 28:20 படி, உபாகம் 28:7 படி ஒரு வழியா உனக்கு சத்துருவா வந்தது எல்லாம் தேடியும் காணாத 7 வழியா போயிடும். எதை கொடுத்து கவலைப்படாது, எதை கொடுத்து வருத்தப்படாது. தேவன் சொன்னதை பட்டுப்பார். வெளிப்பாடு புத்தகத்தில் சொன்னதை போல 2ஆம் அதிகாரம் 4ஆம் வசனம் படி, ஆதில் இருந்த விசுவாசம். அன்பு மகளே, ஆதலும் உன்னிடத்தில் இருந்த விசுவாசம், உங்க குடும்பத்தில் நடந்த ஜபங்கள், குடும்ப வாழ்க்கையில் நடக்கப்பட்ட அநேக காரியம் அற்புதம் எப்படி நடந்ததோ மறுபடியும் ஒரு வீசம் உன் மேல இறங்குவார். மிகா 7:19 படி, மறுபடியும் இந்த ஆண்டு புதிய ஆண்டு இல்லை, இது புதிய ஆண்டு இல்லை, புதுமையான ஆண்டு, அதிசயமான ஆண்டு, ஆலோசனை ஆண்டு, வழி நடத்துற ஆண்டு. இந்த ஆண்டு பார்த்தீங்கன்னா எல்லாம் நினைக்கும் எலெக்ஷன் வந்து என்ன நடக்குமோ எல்லாம் நேர்த்தியாக கர்த்தர் இஸ்ரவேல் மக்களை மீட்டுக்கூடிய என்ன சூழ்நிலை அப்படி ஒரு மனிதனை தேவன் எழுப்புவார். நிச்சயமா நடக்கும். நீங்க மற்றவங்களுக்காக என்ன நடக்கும் நீ சொல்லாது. நீயும் நானும் சேர்ந்து ஜெபித்தால் இந்த தேசத்தை பராமரிக்க முடியும், பாதுகாக்க முடியும் இல்லையா? நானும் என் வீட்டாரும் கர்த்தரையே சேவிப்போம். கர்த்தரை சேவித்து ஜெபித்து பாருங்க, வெற்றி மேல வெற்றி வந்து கொண்டிருக்கும். சமாதானத்து சந்தோஷம் கற்றுவாரு. ஈசாக்கை போல் ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப சகோதரம் ஆறுங்க. ஈசாக்கு என்ன பண்றான்னா, தகப்பன் சொன்ன வார்த்தைக்கெல்லாம் கீழ்ப்படிந்தான். அவன் விதைத்தான், 100 மடங்கு கர்த்தர் கொடுத்தார். யாரை கொண்டு தெரியுமா? உன் தகப்பனுக்கு நான் கொடுத்த, ஆதியாகமத்து நல்லா இருக்கும் 26ஆம் அதிகாரம் 3ஆம் வசனத்தை, உன் தகப்பனுக்கு நான் கொடுத்த உடன்படிக்கை சொன்னபடி செய்வன் என்று ஆண்டவரே ஈசாக்கு கூப்பிட்டு சொல்லி, நான் சொன்ன தேசத்துக்கு போ என்று சொன்னார். போனான், விதைத்தான், 100 மடங்கு ஏற்றான். அவனை கண்டு பலர் போராமை கொள்ளக்கூடியவராக கர்த்தர் மாற்றினான். உன்னை கொண்டு தேசத்துல மேன்மைப்படுத்தணுமா? உன்னை கொண்டு தேசத்துல உயர்த்தணுமா? உன்னை கொண்டு தேசத்தை ஆசீர்வதிக்கணுமா? விசுவாசத்தோடு காத்துரு, வேதத்தை படி, முழங்கால போட்டு ஜெபி. வேற ஒன்றையும் பண்ண சொல்லுங்க. நல்ல விசுவாசத்தோடு இந்த வேதத்தை படிச்சு முழங்கால் போட்டு ஜெபித்து நீ தூங்கி ஏறுங்க. மெல்ல மெல்ல உபாகம் புத்தகம் 7:22 படி உன் சத்துரு உன்னை விட்டு கொஞ்சம் கொஞ்சமா விலகி போயிடும். நிச்சயமா முடிவுண்டு. உன் நம்பிக்கை வீண் போகுது. கர்த்தர் இந்த வார்த்தைகள் ஆசீர்வதிப்பாங்க. ஜெபணுமா? என் அன்பால் நேசிக்கும் நல்ல பிதாவே, கிருபைக்காக ஸ்தோத்திரிக்கிறோம், வல்லமைக்காக துதிக்கிறோம். ஒவ்வொரு வார்த்தை ஒவ்வொரு உள்ளங்கள் பாயட்டமாப்பா. இந்த வார்த்தை இறங்கப்படும் போது சகல விதமான கட்டுகளை எரிஞ்சு போகட்டும். ஒவ்வொரு வாலிபர்களும் வாலிப குடும்பத்தாரையும் பாதுகாத்துக் கொள்ளும், பத்திரப்படுத்திக் கொள்ளும், கல்வாரத்தில் மூடிக்கொள்ளும். பெரிய கேசும் பிதா. ஆமே ஆமே ஆமே.